الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا رأيت الذين يخوضون في آياتنا فأعرض عنهم حتى يخوضوا في حديث غيره وإما ينسينك الشيطان فلا تقعد بعد الذكرى مع القوم الظالمين. قال النبي صلى الله عليه وسلم: الكبر بطر الحق وغمط الناس أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தாரின் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 6ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். இன்றைய நாளின் தராவீகில் 6வது ரக்காத்தில் 6வது சூராவின் 68வது ஆயத்தான وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا என்று தொடங்குகிற ஆயத்தை ஹாஃபிஸ் அவர்கள் போத கேட்டோம். நேற்று 5வது தராவீகில் 5வது சூறால 5வது ரக்காத்தில் போதின ஆயத்திலிருந்து விஷயத்தை பார்த்தோம். இன்னைக்கு 6ஆம் நாள் தராவீகில் 6வது ரக்காத்தில் 6வது சூறாவில் உள்ள ஆயத்தினுடைய விளக்க உரையை பற்றி பார்க்கிறோம். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான்: وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا. நம்முடைய அத்தாட்சிகள் விஷயத்தில் யார் கேலி கிண்டல் செய்து மூழ்கி போகிறார்களோ ஃபஅரித் அன்ஹும், அவர்களோடு நீங்கள் சேர்ந்திருக்காதீர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள். ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரிஹ், அவர்கள் அந்த பரிகாசத்திலிருந்து, கேலி கிண்டலிலிருந்து வெளியாகி வேறொரு நல்ல வேலையில், நல்ல காரியத்தில் ஈடுபடும் வரை நீங்கள் அவர்களை விட்டு ஒதுக்கியிருங்கள். ஒய்மா யுன்சியன்னக ஷைத்தான் ஒருவேளை
ஷைத்தான் உங்களை மறக்கடிக்க செய்து விட்டால், இதுக்கு முன்னாடி அப்படி நாம இருந்துட்டோம், யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்களோ அவங்களோட சேர்ந்து நாமளும் சேர்ந்து பிறரை கேலி பண்ணோம் கிண்டல் பண்ணோம், அப்படி இருந்தால் ஃபலா தக்உத் பஅத திக்ரா, எப்போ உங்களுக்கு இது தவறு என்று தெரிய வந்ததோ அதற்கு பிறகு நீங்கள் அங்க போய் உட்காராதீங்க. மஅல் கௌமி ஸாலிமீன், அந்த கேலி கிண்டல் செய்பவர்கள் எல்லாம் அநியாயக்கார கூட்டம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அநியாயக்கார கூட்டத்தோடு சேர்ந்து நீங்கள் போய் அமராதீர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள், அவர்களை விட்டு நீங்க ஒதுங்கிடுங்க. இப்படி பிறர் மனம் புண்படும்படி, அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்தும்படி ஒருவன் மற்றவர்களை கேலி செய்வது கிண்டல் செய்வது அது மோசமான காரியம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான்ல, அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்பாங்க, இது கால மூசா லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பகரா. ஒருத்தர் செத்து போயிட்டாரு, கொலை செய்தவர் யாருன்னு தெரியல, ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு, கொலை செய்யப்பட்டவன் கிடக்குறான், சடலம் இருக்கு, யாரு கொலை செஞ்சாங்கன்னு தெரியல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மக்கள் வந்து கேட்குறாங்க, மூசாவே உங்க ரப்பிட்ட கொஞ்சம் கேட்டு, அல்லாஹ்ட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியுமே, அதான் எல்லா சிசிடிவியும் மொத்தம் வச்சிருக்கிறானு, அதனால அவனுக்கு தெரியுமில்ல, அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க யார் இவரை கொலை செஞ்சது அப்படின்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு அந்த மக்களுக்கு பதில் சொன்னாங்க. இது கால மூசா லி கௌமிஹி இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தத்பஹு பகரா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மாட்டை அறுக்க சொல்லி உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான். அந்த மாட்டினுடைய ஒரு பாகத்தை கொண்டு, வாள் அப்படின்னு வருது, அந்த மாட்டினுடைய வாளை வச்சு செத்து போன பொணத்துல அடிச்சா அந்த பொணம் எந்திரிச்சு என்னை யார் கொலை செஞ்சா அப்படின்றத சொல்லிட்டு மறுபடியும் செத்து போயிடும். பயப்பட வேணாம், செத்தவனை மறுபடியும் எழுப்புவா ஆஹா அப்படின்னு பயப்பட வேணாம். திரும்ப மறுபடியும் என்ன செஞ்சிடும், கொஞ்ச நேரம் அதுக்கு உயிர் கிடைக்கும். எனக்கு செத்து போன உடலுக்கு கொஞ்ச நேரம் இறைவனுடைய புறத்திலிருந்து ஒரு உயிர் கிடைக்கும். அந்த உயிரினால அவன் என்ன செய்வான், எந்திரிச்சு என்னை யார் கொலை செஞ்சா அப்படின்றத அவனே சொல்லுவான். நீங்க எதுக்கு இவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க, செத்தவன்ட்டே கேளுங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க கேட்பாங்க, அலு அத்தத்தஹிதுனா ஹுசுவா, என்ன எங்களை கேலி பண்றீங்களா, செத்து போன எவன் அப்படின்னு யார் கொலை செஞ்சது அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்லுங்கன்னா, அல்லாஹ் இவன் தான் சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. மாட்டை அறுக்கணுமா, மாட்டினுடைய வாழை எடுத்து செத்து போனவன் அடிக்கணுமா, செத்து போனவன் எந்திரிச்சு பேசுவானா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆலு அத்தத்தஹிதுனா ஹுசுவா, என்ன எங்களை கேலி பண்றீங்களா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த மக்கள் கேட்டாங்க. கல அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில அல்லாஹ் சொல்றான், இல்லப்பா நான் ஏன் உங்களை கேலி பண்ண போறேன், நான் ஏன் உங்களை கிண்டல் பண்ண போறேன், உண்மையிலே இது அல்லாஹ் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லலை. எங்களை கேலி பண்றீங்களான்னு அவங்க கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், நான் ஜாகில்கள், அறிவிலிகள், அறிவு கட்டவனுங்க, அந்த அறிவு கட்டவனுங்க கூட்டத்துல நான் கிடையாது. அப்படின்னா யாரு கேலி கிண்டல் பண்ணிட்டு அலைகிறாங்களோ அவங்கெல்லாம் அறிவு கட்ட கூட்டம். அந்த அறிவு கட்ட கூட்டத்துல நான் கிடையாது. நான் ஒரு நபி. ஒரு நபிக்கு இப்படி கேலி பண்றது கிண்டல் பண்றதெல்லாம் முறையல்ல, அதை நான் செய்ய மாட்டேன், அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் பக்கரால, அதனாலதான் அந்த சூராவுக்கு பக்கரா பசுமாடு அப்படின்னு பேரும் வந்துச்சு, அதில் சொல்லி காட்டுவான். அப்ப அந்த மக்கள் கேட்கிற கேள்வி, கேலி பண்றீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவருடைய பதில், யார் அப்படி கேலி கிண்டல் பண்ணிட்டு சுத்துறாங்களோ அவங்கெல்லாம் அறிவியினர்கள், அறிவு கட்டவங்க அப்படின்னு குர்ஆன் பதில் சொல்லுது. பொதுவாகவே ஒருத்தர் இன்னொருத்தரை டாமினேட் பண்றாரு, ஒருத்தரை தரக்குறைவா மதிச்சு இடம் போடுறாரு. நாம பெரிய ஆளு, அவன் என்ன அப்படிப்பட்டவன், அவர் இவ்வளோ லாபம் வச்சுட்டாராம், இவனா
இவனா வியாபாரம் பண்ணான், இவன் வியாபாரம் பண்ணியா இப்படி ஆச்சு. ஏன்னா நமக்கு என்ன இது நினைச்சிட்டு வச்சிருக்கிறோம்னா, இவன்லாம் இப்படி வியாபாரம் பண்ண முடியாது, இவன்லாம் இப்படி ஓத முடியாது, இவன்லாம் இப்படி பேச முடியாது, இவன்லாம் இப்படி செய்ய முடியாது அப்படின்னு நாம மற்றவங்களை பத்தி ஒரு குறைஞ்ச மதிப்பீடு வச்சிருக்கிறதுனால நாம என்ன செய்யறோம், அடுத்தவங்களை சர்வசாதாரணமாக கேலி செய்யறதும் கிண்டல் செய்யறதும் நடக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் கிப்ர் பெருமை அப்படிங்கிறது என்னன்னா பத்துல் ஹக்கி, சத்தியத்தை மறைப்பது பெருமை. ஒருத்தன் பெருமை பிடிச்சவன்னா சத்தியத்தை சொல்ல மாட்டான், சத்தியத்தை மறைப்பான். ஏன் அப்படின்னா, நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்கிட்ட கேட்குறீங்க, அசத் நீங்க இப்படி இப்போ ஒரு பயான் பேசுறேன், அந்த பயான்ல ஏதோ ஒன்று தவறா சொல்லிட்டேன், இப்போ நீங்க வந்து கேட்குறீங்க, நீங்க இப்படி பேசுனீங்களே அது இப்படி இல்லையே இப்படிலோ அப்படின்னு ஏதாவது என்னுடைய தவறை நீங்க சுட்டி காட்டுறீங்க. அப்ப நான் பெருமை இல்லாதவனா இருந்தா என்ன செய்வேன்னா, நீங்க சொல்றத அக்சஸ் பண்ணுவேன். கரெக்ட், ஆமா நான் தப்பா சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், நான் தான் மாத்தி சொல்லியிருக்கேன், நீங்க சொல்றதுதான் சரி, கரெக்டு தான், மாத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னா என்கிட்ட பெருமை இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட பெருமை இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன், ஆஹா கண்டுபிடிச்சிட்டானே, ஏதோ சும்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் ஓரமானலாம் நினைச்சோம், மற்றதெல்லாம் கேட்டானோ இல்லையோ, எங்க தப்பு பண்ணமோ அதை மட்டும் கரெக்டா கேட்டிருக்கிறானே, அதையும் நம்மள்ட்ட வந்து கேட்டானே, என்ன பண்றது, எப்படியாவது சமாளிக்கணும், அவ்வளவு சீக்கிரத்துலலாம் ஆமான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன். நீங்க இல்லையே நான் இப்படிதான் பேசினேன், இல்லை ரெக்கார்டு இருக்கு போட்டு கேளுங்க அப்படின்றவீங்க. அதுக்கு இல்லை இல்லை நான் அப்படி சொன்னேன், அது நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாவது ஒண்ணு சமாளிக்கலாம்னு தான் நான் நினைப்பேனே தவிர அந்த உண்மையை அந்த யதார்த்தத்தை ஒத்துக்க மனசு வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கிப்ர் பெருமைன்னா என்னன்னா பத்ருல் ஹக்கு, சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்காது, சத்தியத்தை மறைக்க தோணும். அதே மாதிரி பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், இதுதான் இந்த கேலிக்கு உண்டான வார்த்தை. மனிதர்களை பிற மனிதனை தாழ்வாக கருதுவது, அடுத்தவனை ரொம்ப சீப்பா நினைக்கிறது, இவன் ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு நினைக்கிறது, இது பெருமையின் அடையாளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரை நம்ம கேலி பண்ணுவோம், நம்மளை விட உயர்ந்த பதவியில ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு மேனேஜர்னு வச்சுக்குவோம், மேனேஜர், நம்ம மேனேஜரை போய் நம்ம கேலி பண்ணுவோமா, பண்ணுவோம். எப்போம்னா அவர் அங்க போனா நாம இங்க பண்ணுவோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதோ வழுக்க போது பாரு அப்படின்னு சொல்லிக்குவோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம், மேனேஜர்ட்டே பேசுவோமா, கேலி பண்ணுவோமா, ஏன், சீட்டை கிழிச்சிருவாரு. யார் நம்மளை விட முன்னாடி இருக்கிறாங்களோ மேல இருக்கிறாங்களோ அவங்கள கேலி பண்ண மாட்டோம், கிண்டல் பண்ண மாட்டோம். யாரை கேலி பண்ணுவோம், யாரை கிண்டல் பண்ணுவோம்னா, யார் நம்மளை விட தாழ்வா இருக்கிறாங்களோ அல்லது நாம யாரை தாழ்வா நினைக்கிறோமோ அவங்களதான் நாம என்ன செய்வோம்னா கேலி கிண்டல் பண்ணுவோம். குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குண்டான நிலைகளை காட்டுறான். முதல்ல இதை ஆரம்பிச்சு வச்சவனே, இந்த பெருமையோடு இருந்து மற்றவங்களை தாழ்வா நினைக்கிறத ஆரம்பிச்சு வச்சவன் இப்லீஸ். 38வது சூறால 75-76 சொல்றான், யா இப்லீஸ் மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பி யதைய அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு சஜிதா செய்யுங்கன்னு சொன்னப்ப இப்லீஸ் ஷைத்தான் வந்து சஜிதா செய்ய மாட்டேன்ட்டான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நான் என் கையால படைச்ச படைப்ப நீ சஜிதா செய்யன்னு சொல்லியும் நீ செய்ய மாட்டேன்னு சொல்றியே, என்ன காரணம், அஸ்தக்பர்த அம் குன்த மினல் ஆலி, என்னை விட நீ பெரியவன் நினைப்பா உனக்கு, அல்லது நீ ஒன்ன பெரியவனா நினைச்சுக்கிறியா, அம் குன்த மினல் ஆலி. அப்ப அதுக்கு ஷைத்தான் சொன்ன பதில், கால அன கைரும் மின் ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். உன்னை விட பெரிய ஆளுன்னு நான் நினைக்கல, ஆனா இவரை விட நான் பெரிய ஆளு. நீ அல்லாஹ், நீ தான் என்னையும் படைச்ச, உன்னை விட நான் பெரிய ஆள் கிடையாது. ஆனா இந்த ஆதம படைச்சிருக்கல மனுஷனை, இவரை விட நான் பெரிய ஆள்.
அன கைரும் மின் ஏன் கலக்தனி மின்னார் கலக்தகு மின் தீன். என்ன நீ நெருப்பால படைச்சிருக்க, அது கீழேயே விட்டாலும் மேலதான் போகும். கலக்தகு மின் தீன், அவரை நீ மண்ணால படைச்சிருக்க, மேலேருந்து போட்டாலும் கீழே தான் வரும். அதனுடைய சக்தியே தாழ்வான நிலை, தாழ்வான இடம். அதிலிருந்து தான் அவரை நீ படைச்சிருக்க. ஆனா என்ன நீ எதுல இருந்து படைச்சிருக்க? நெருப்புல இருந்து படைச்சிருக்க. நான் நெருப்பு மாதிரி இருக்கானாமா அப்படின்னு யாரு கேட்டான்? இப்லீஸ் கேட்டான். அந்த பெருமையினுடைய உச்சக்கட்டம் அவன்கிட்ட வெளிப்பட்டுச்சு. அங்கிருந்து தான் பெருமை ஆரம்பிச்சது. அதே மாதிரிதான் ஃபிர்அவுன். அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீனுன் வலா யகாது யுபீன். மூசாவை ஏத்துக்கணும், அவரை நபியா ஏற்றுக்கணுங்கும் போது ஃபிர்அவுன் கேட்ட கேள்வி என்னன்னா, அம் அன கைரும் மின் ஹாதா, இவரை விட நான் சிறந்தவன், நான் பெஸ்ட். ஏன் இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த மூசா அல்லதி ஹுவ மஹீன், அவர் தாழ்வான குலத்தை சார்ந்தவர், தாழ்ந்த மனுஷன். வலா யகாது யுபீன், கொஞ்சம் திக்குவாய் மூசா அலைஹிஸ்ஸலாத்து, அதனால பேசவே முடியாது, அவர் போய் நபியா அப்படின்னா யாரு? ஃபிர்அவுன். அப்ப ஃபிர்அவுனுக்கு மூசாவை ஏற்றுக்கொள்ள விடாம தடுத்தது கொள்கை. அதெல்லாம் ரெண்டாவது. முதல் விஷயம், இந்த ஆளு சின்ன பையன், இவனை போய் நம்ம ஏத்துக்கிறதா, இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா என்கிற அந்த நிலைப்பாடு ஃபிர்அவுனை தடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். பொதுவாக நாம அடுத்தவங்களை சர்வசாதாரண, இப்ப கேலி கிண்டலுக்குலாம் ஒரு லெவலே இல்லாம போச்சு. பேர் வேணா மாறிக்கிட்டே இருக்கு. ராகிங்னாங்க, அப்புறம் டீசிங்னாங்க, இப்ப பிராங்கு அல்லாஹ் அல்லாஹ் எங்க என்ன வருவாங்களோ தெரியல. நல்ல வெள்ளைச்சட்டை போட்டு போனா திடீர்னு இங்க அடிச்சு விட்டு அவன் பாட்டில் ஓடி போயிடுறான். சிரிப்பா வரும், தூக்கி போட்டு மிதிக்கணும் தோணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளை ஜிப்பாவை துவச்சி எல்லாம் போட்டு போனா இந்த இங்க் அடிச்சுட்டு நான் சும்மா பிராங்க் பண்ணேன் வாங்க அதை சிரிக்கலாம் அப்படின்னா எவனுக்காவது சிரிப்பு வருமா? எவனாவது மனசார சிரிப்பானா? தூக்கி போட்டு மிதிக்க தோணும். அப்படி எல்லாருடைய மனசையும் காயப்படுத்தி ஒரு சிரிப்பு. இந்த பிராங்க் அப்படின்றதையே ஒரு ஜோக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு சந்தோஷம். நீங்க என்ன இன்னும் அந்த காலத்துல இருக்கிறீங்க, இந்த காலத்துக்கு வாங்க, இதெல்லாம் சர்வசாதாரண, ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருக்கிறத விட்டு போட்டு இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறீங்க. இது மோசமானது, இது செய்யக்கூடாதது. அவன் என்ன டென்ஷன்ல வெளியே போய்கிட்டு இருப்பான், என்ன நிலைமையில போயிட்டு இருப்பான், அவனுடைய சூழ்நிலை என்ன ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம சம்பந்தம் இல்லாம ரோட்ல போற ஒருத்தனை பிடிச்சிட்டு வச்சுட்டு அவனை என்னென்ன பண்ணுமா அநியாயம் பண்ணி அவனை ஒரு வழி இல்லாம பண்ணி எவ்வளவு கஷ்டப்படுவான். அவனுடைய மனசு எவ்வளவு சஞ்சலப்படும். இதுக்கு பேரு இந்த கேலி, இந்த கிண்டலு, இந்த பரிகாசம், இதுக்கெல்லாம் மார்க்கத்துல இடமே கிடையாது. அதை தாண்டி உருவ கேலின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் குள்ளமா இருக்கான், சொட்டர் இருக்கு, ஒருத்தருக்கு தொப்பை இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு குறை நம்மள்ட்ட இருக்குதானே செய்யும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறையோடு அவரை படைச்சது யாரு? அல்லாஹ். ஒருத்தன் கருப்பா இருக்கிறாரு, ஒருத்தர் வெள்ளையா இருக்கிறாரு, ஒருத்தர் மாறுகண்ணா இருக்கிறாரு, ஒருத்தர் ஒன்றரை கண்ணா இருக்கிறாரு, என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறோம், எப்படி எப்படியோ இருந்தான். அப்படி இருக்கிறத படைச்சது யாரு? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம் கைஃப யஷா. அல்லாஹ் சொல்றான், நான் தான் அவரை அவருடைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது நான் எப்படி விரும்பினேனோ அப்படி அவரை படைச்சேங்கிறான். யார் விருப்பப்பட்டு படைச்சது? அல்லாஹ் விருப்பப்பட்டு படைச்சது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஓவியம் சரியில்லை அப்படின்னு நம்ம அந்த ஓவியத்தை குறை சொன்னா யாரை குறை சொல்றோம்னு அர்த்தம்? வரைஞ்ச ஓவியனை குறை சொல்றோம்னு அர்த்தம். ஒருத்தருக்கு பில்டிங் கட்டியிருக்கிறாரு, என்ன பில்டிங் சரியே இல்லை அப்படின்னா பில்டிங்களுடைய அமைப்பு சரியில்லை, இங்க போய் வாசலை வச்சிருக்கிறார், அங்க போய் ஜன்னலை வச்சிருக்கிறார் அப்படின்னா ஆர்கிடெக்ட் சரியில்லை, ஒழுங்கா போட்டு கொடுக்கல. என்ன பெயிண்ட் அடிச்சிருக்கிறான், ஃபினிஷிங்கே சரியில்லையே அப்படின்னா பெயிண்டர் சரியில்லை. அதான அதுக்கு பொருள். அப்ப நம்ம ஒருத்தரை பார்த்து, உருவத்தை பார்த்து நம்ம கேலி பண்றோம், உருவத்தை பார்த்து நம்ம அவரை கிண்டல் பண்றோம் அப்படின்னா அவரை கிண்டல் பண்றோமா அல்லது அவரை படைச்ச அல்லாஹ்வை கிண்டல் பண்றோமா? அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லலாம், அல்லாஹு யஸ்தஹ்ஸி பிஹிம்,
அவங்க அல்லாவை கிண்டல் பண்ணா அல்லாஹ் அந்த கிண்டலுக்கு என்ன தண்டனையோ அதை தருவான். சும்மா விட மாட்டான்ல. அவருக்கே கோபம் வருது அப்படின்னா அவரை படைச்ச அல்லாவுக்கு கோபம் வரதானே செய்யும். அப்ப ஒருத்தருடைய மனசு காயப்படும் அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கிண்டலோ அல்லது கேலிகளோ செய்யக்கூடாது. முஆத் ரலியல்லாஹு சொல்ற மன் ஐயர அகாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலுஹு. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறையையே பார்த்து அவனுடைய குறைகளை வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அதே தப்ப இவன் செய்யாம இவனுக்கு மௌத்த கொடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தர் தப்பு பண்றான்னா அவர்கிட்ட சொல்லி அவர் திருத்தணும், நல்லது. ஆனா அவருடைய தப்ப ஊரெல்லாம் போய் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. அப்படி அசிங்கப்படுத்தினா நாம அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோமோ, நாம அவர் செஞ்ச எந்த தப்ப நாம பிரபலப்படுத்துறோமோ, அதே மாதிரி ஒரு சூழ்நிலைய அல்லாஹ் யார் கேலி பண்ணானோ கிண்டல் பண்றானோ அவனுக்கு கொடுக்காதவரை அவனை மௌத்தாக்க மாட்டான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு மோசமானது இந்த கேலியும் கிண்டல். அப்ப சாதாரணமா இந்த கேலி கிண்டல்ன்றதெல்லாம் ஒரு மனுஷனுடைய மனசை காயப்படுத்துறதை தாண்டி ஆரம்பத்திலலாம் அதிகமா இருந்தது. ராகிங் பண்றது காலேஜுகள்ல இப்பவும் இருக்கு, வெளியில தெரியாம இருக்கு. சமீபத்துல கூட ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொம்பளை புள்ள, இத்தனைக்கும் அது லேடிஸ் காலேஜ், அதில் படிக்கிற ஒரு புள்ள, நல்ல புள்ள, சாலிகான புள்ள, ரொம்ப தொழுகையாளி. அவங்க அத்தா அம்மாவும் அவ்வளோ ஒழுக்கமானவங்க. மெரிட்ல பாஸ் ஆகி காலேஜில் சேர்ந்துச்சு. இதை வச்சே மற்ற பிள்ளைங்கள்லாம் நீ ஓசியில் சேர்ந்தவ தானே, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து என்ன மார்க் வாங்கி எவ்வளோ சிரமப்பட்டு சேர்ந்துருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைய எப்போ பார்த்தாலும் அதை சொல்லியே பேச இது அந்த பிள்ளைகளுடைய மனசில் அப்படியே ஆறாத வடுவாக மாறி போய் அதுலேயே எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை பெரிய மனசு வலி டிப்ரெஷன்லேயே இருந்திருக்கான். அதுலேயே இருந்து முசல்லாவை விரித்து தொழுது எல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மேலே இருந்த ஃபேனில் தூக்கு மாட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். நவுது பில்லாம. சாதாரணமாக நாம நினைச்சு பேசுகிற பேச்சுக்கள் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு மனசை காயப்படுத்துது, வேதனைப்படுத்துதுன்னா, ஏண்டா இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு அவங்கள தற்கொலைக்கு தூண்டும் அளவுக்கு சிலருடைய கேலியும் சிலருடைய கிண்டலும் மோசமானதாக இருக்கு. சாதாரணமானதல்ல. இந்த கேலி பண்றதெல்லாம் சாதாரண விஷயம்தான் கிடையாது. சாதாரண விஷயமா இருந்தா மார்க்கம் இந்த அளவுக்கு இத சொல்லாது. இது ஏதோ சின்ன வயசு பிள்ளைங்க செய்யறது மட்டும் கிடையாது. 2023 கணக்கெடுப்பின்படி 68% பெரியவங்க, 35 வயசை கடந்தவங்க, இவங்க தாங்க வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய பணியிடங்கள்ல மேல் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகளுடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிறது 68%. அதுல 42% பேரு அந்த கேலி கிண்டல்னால தாம் பாதிக்கப்பட்டதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஏதோ சின்ன வயசு பிள்ளைங்க செய்யற வேலை, பசங்க இருந்தா இப்படி இருப்பாங்க இல்ல. சிலர்லாம் பணத்திமிருன்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் அதிகமா பணம் இருக்கு, அதிகமா காசு இருக்கு அப்படின்னா யார் சிரமப்படுறாங்களோ காசு இல்லாம இருக்கிறாங்களோ அவங்கள பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். சொல்லுவோம் அந்த ஆளுக்கு பணத்திமிரு அதனால இப்படி பார்க்கிறாரு, பணத்திமிரு அதனால இப்படி பேசுறாருன்னு சொல்லுவோம். அல்லாஹு எபுசுத்து ரிஸ்கலி மையஷா, அல்லாஹ் தான் யாருக்கு நாடுகிறாரோ அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய பணத்தை தன்னுடைய ரிஸ்கை விசாலமாக கொடுக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் பிடிச்சிருவான். இன்னைக்கு இந்த காசு பணம் இருக்கிறதுனால தானே உனக்கு இந்த பேச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே தலைகீழ் அல்லாஹ் மாத்திட்டா, நவுது பில்லா, நீ என்ன பேச்சு பேசுறியோ, நீ என்ன சொல்றியோ அந்த சொல்ல அவன் சொல்ற நிலைமைக்கு ஆளாயிடுவேன். நவுது பில்லா. சிலருடைய வார்த்தைகள்லாம் இந்த தாழ்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய உங்களுடைய மனசை
எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா அவர்களுடைய தற்கொலை அளவுக்கு, அவர்களை தூண்டும் அளவுக்கு அவங்கள பாதிக்கும். சரி, அப்ப சாதாரணமா நம்ம ஜாலியா இருக்கிறோமே, ஜாலியாவே இருக்கக்கூடாதா? யாரையும் பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பேசி அவங்கள ஏதாவது ஒரு கேலி பண்ணி அப்படிலாம் இருக்கக்கூடாதா? இருக்கலாம். உண்மையை சொல்லி கேலி பண்ணலாம். ஆமா, குள்ளமா இருக்கிறது உண்மை தானே, கற்பா இருக்கிறது உண்மை தானேன்னு கேட்கக்கூடாது. அது குறைய சொல்லி அல்ல, உண்மையை சொல்லி. உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஜாலியா ஜோக்கா கிண்டல் பண்ணி நடந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஓரமா இருந்த ஒரு வயசான பெண்மணி, கிழவி, அந்த கிழவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, யா ரசூலல்லாஹ், வயசாகி போச்சு, என்னைக்கு இது இஸ்ராயல் வரப்போறாரோ தெரியல, இன்னாலில்லாஹி சீக்கிரம் சொல்லிடுவாங்க, எப்படியாவது நான் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு போகணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. நியாயம் தானே? அந்த அம்மா அப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுண்டர் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னல் ஜன்னத லா ததுகுலுஹா அஜூசுன், கிழவிக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்காது அப்படின்ட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா எவ்வளோ ஆசையோட நான் மொத்தா போனா எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி உடனே ஒரு கவுண்டர் படிக்கிறாங்க. எப்படி? இன்னல் ஜன்னத லா ததுகுலுஹா அஜூசுன், கிழவிக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு பெரிய என்னடா இது, கிழவிக்கு சொர்க்கம் கிடையாதுன்னா என்ன ஒன்றும் புரியலையே, நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேனான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்தாங்க. வந்து ஒரு 2 ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன் ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரன் உருபன் அத்ராபா, சூரத்துல் வாக்கியால வரக்கூடிய வார்த்தைகள். அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், இறந்தவர்களை இறப்புக்கு பிறகு நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஅன், ஒரு புதிய படைப்பாக அல்லாஹ் உருவாக்குவான், புதிய படைப்பாக அவர்களை கொண்டு வருவான். ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, அவர்களை இளவயது நங்கைகளாக மாற்றுவான். யாரு 90 வயசுல மூத்தா போனாலும் சரி, 150 வயசுல மூத்தா போனாலும் சரி, அவங்க நல்லமல்கள் செய்து நல்லவங்களா இருந்து சொர்க்கவாதியா இருந்தா அவங்கள அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்குள்ள அனுப்பும் போது 20 to 25 வயசுக்குண்டான ஒரு ரதியாக, மங்கையாக மாத்தி அல்லாஹ் அனுப்புவானே தவிர 90-100 வயசு கிளவியா சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப மாட்டான். இதுதான் விஷயம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்னாம அந்த கிளவிட்ட என்ன சொன்னாங்க, கிளவிலாம் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னோன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப பதவியாச்சு. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிட்டர்ன் வந்து சொன்னாங்க, ஆமாமா கிளவிலாம் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டா, ஒன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குமரியா மாத்தி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவான். இப்ப அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இப்போ இதை கேட்கும் போது ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு செஞ்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்திலேயும் பொய்யல்ல, உண்மையைத்தான் பேசியிருக்கிறாங்க. எந்த விதத்திலேயும் எதிராளிக்கு எந்த கஷ்டத்தையோ பிரச்சனையோ எதையுமே ஏற்படுத்தல, சந்தோஷமான விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. சாஹிர் அப்படின்னு ஒரு சஹாபி, அவர் வெளியூர்லேருந்து மதீனால வியாபாரம் பண்றவர். ஆனா வரும்போதெல்லாம் ரசூலுல்லாஹ்வை சந்திப்பார், சந்திச்சு தான் போவார். ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப நெருக்கம். அப்ப அவர் கடவீதியில உட்காந்து, பஜார்ல உட்காந்து வித்துக்கிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்னாடி வழியா, அவருக்கு தெரியாம நைசா பின்னாடி வழியா வந்து அவருடைய கண்ணை பொத்திக்கிட்டு, மை யஷ்தரி ஹாதல் அபத, இந்த அடிமையை விலைக்கு வாங்குறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஏலம் விடுறாங்க, இது ஒரு அடிமை, இந்த அடிமையை யாரெல்லாம் வாங்கிக்கிறீங்க, மை யஷ்தரி ஹாதல் அபது அப்படின்னா. முதல்ல இவருக்கு கண்ணை கட்டின உடனே ஒரு கோபம் வரும், ஏன்டா அதுன்ற மாதிரி வரும். ஆனா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரம், அந்த கை பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு, ஒரு இனம் புரியாத ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரலை கேட்ட உடனே மையஸ்தரி ஹாதல் அபத, இந்த அடிமையை விலைக்கு வாங்குறது யாருன்னு சொன்னாங்கல்ல,
இந்த வார்த்தையை கேட்டோட குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டார் இது ரசூலுல்லாஹ் தான். அதனால அவரே சொல்றாரு, அதனால நான் அந்த கையை எடுத்தே விடல, யாரு அப்படிலாம் செய்யவே இல்லை. நான் என் பாட்டில் அமைதியா உட்காந்துக்கிட்டேன், போட்டோ எவ்வளவு நேரம் போது பார்க்கலாம் அப்படின்னு அமைதியா தெரியாத மாதிரி. அப்புறம் அவர் செஞ்சாரா, சாஹிர் என்ன செஞ்சாராம், ரசூலுல்லான்னு சொல்லாம வேற வேற பேரெல்லாம், அப்துல்லாவானி, அப்துல் ரஹ்மானோ, கையெடு அப்படி நான் வேணுக்குன்னே மத்த பேரெல்லாம் சொன்னாராம். செல்லதாஸ் இல்ல கண்டுபிடி பார்க்கலாம், இல்ல கண்டுபிடி பார்க்கலாம் நாங்களாம். நேரத்துக்கு அப்புறம் தான் செல்லதாஸ், என்ன நீ இன்னொன்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியலையா, நான் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். கையெடுத்த பின்னாடி அவர் சொன்னாரா, எப்ப நீங்க கையை என் கண்ணில் வச்சீங்களோ அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஆனா அந்த முபாரக்கான கை என்னுடைய மேனியிலிருந்து நீங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த டிராமா பண்ணேன். விளையாடி இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. நண்பர்களோட எவ்வளவு சந்தோஷமா பழக முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா ஆனா அது என்ன செய்யல, அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கல. ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ் அஹ்மில்னி, எனக்கு ஒரு ஒட்டகை வேணும் சவாரி செய்யறதுக்கு, என்ன ஒரு ஒட்டகையில ஏத்தி விடுங்க, எனக்கு ஒரு சவாரி செய்யறதுக்கு ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னா ஹாமிலுக்க அலா வலதின் நாகா, நான் உனக்கு ஒரு ஒட்டக குட்டி தர்றேன் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் திரும்ப கேட்டாரு, ஒமா அஸ்னஉ பி வலதின் நாகா, யார சொல்லலாம், நான் சவாரி செய்யறதுக்கு ஒட்டகம் வேணும்னு கேட்கிறேன், நீங்க ஒட்டக குட்டியை தர்றேங்கிறீங்க, ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன சவாரியா பண்ண முடியும், ஒட்டக குட்டியை வச்சு எப்படி சவாரி பண்ண முடியும், நான் சவாரி பண்றதுக்கு தானே உங்கள்கிட்ட ஒட்டகம் கேட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், வகல் தலிதுல் இப்லு இல்லன் நூக், எல்லா ஒட்டகமும் ஒரு ஒட்டகம் பெத்த குட்டி தான். புரியல, சவாரி செய்யற மாதிரி ஒட்டகம்னா ஒரு 25-30 வயசு ஒட்டகம் இருக்கணும்னு வச்சுக்கிங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக குட்டி தர்றேன்னு உடனே இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, 2 வயசு 3 வயசு குட்டியை தரப்போறாங்க, 2 வயசு 3 வயசு குட்டியில போய் எப்படி ஒட்டகத்துல சவாரி செய்ய முடியும்னு நினைச்சு இவர் யார சொல்லலாம் ஒட்டக குட்டியை வச்சு நான் என்ன பண்ணேன்னு கேட்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க, எல்லா ஒட்டகமும் ஒரு ஒட்டகம் பெத்த குட்டி தான், ஒட்டகத்தினுடைய குட்டியை தர்றேன்னா 25-30 வயசுனா தான். சில பேர் சொல்லுவோம்ல, என்னதான் ஊருக்கு டாக்டரா இருந்தாலும் வீட்டுக்கு புள்ளதான். அம்மா வந்தா என்ன சொல்லுவாங்க, டேய் இங்க வாடா, நீ பெரிய டாக்டர் அதனால டாக்டர் உள்ள வாங்க அப்படின்னு அம்மா கூடுவாங்க. வீட்டுக்கு புள்ளதான், வெளியூர்ல நீ எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னப்ப நான் தர்றேன் தரல அப்படி பேசாம அவர்கிட்ட ஒரு சிரிப்பு நயத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்களும் ரசூலுல்லாவும் ஒரு தடவை உட்காந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ரசூலுல்லாஹ் சாப்பிட்டுட்டு அந்த பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை ரசூலுல்லாஹ் பக்கத்துல வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவங்க கொட்டையை அந்த இடத்துல அவங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு முடியும் போது என்ன செஞ்சுட்டாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பேரிச்சம்பழ கொட்டை எல்லாத்தையும் இங்க தள்ளி விட்டாங்க. யார்கிட்ட, ரசூலுல்லாஹ் பக்கம். ரசூலுல்லாஹ் பக்கம் தள்ளி விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அகல்த குல்ல ஹாத தம்ரு, யா ரசூலல்லாஹ் எல்லா பேரிச்சம்பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே, இவ்வளவு கொட்டை இருக்கு, எனக்கு வைக்காம எல்லா பேரிச்சம்பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே, பாருங்க உங்க பக்கத்துல தான் எல்லா பேரிச்சம்பழ கொட்டையும் இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லா பேரிச்சம்பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்களே அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அந்த அகல்த தம்ர பி நவாஹு, ஆமா ஆமா நான் பேரிச்சம்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு கொட்டையை போட்டேன், நீ எல்லா பேரிச்சம்பழத்தையும் கொட்டையோட சாப்பிட்ட, அதான் ஒரு கொட்டையும் பக்கத்துல இல்லை, எல்லா பேரிச்சம்பழத்தையும் கொட்டையோட நீ சாப்பிட்டுருக்க, அதனாலதான் ஒண்ணுமே இல்லை, நான் எல்லா பேரிச்சம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு கொட்டையை வெளியே போட்டு வச்சிருக்கிறேன். எவ்வளவு ஜாலியான ஒரு சந்தோஷமான பேச்சுக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசு. இது தப்பா இல்ல, சகஜ. இது யாருடைய மனசையும் காயப்படுத்துகிற பேச்சுக்கள் கிடையாது. இந்த கேலி எல்லாம், இந்த சந்தோஷமான வார்த்தைகள் எல்லாம் அடுத்தவனுடைய எதிராளியினுடைய அவனுடைய மனசை காயப்படுத்துற வார்த்தைகள் அல்ல, அவங்களை சந்தோஷப்படுத்தும் விதமான சில வார்த்தைகள். இது சம்பந்தமா அப்படியே ஆய்வு செய்யும் போது இன்னும் சில விஷயங்கள் கிடைச்சு. சுஹைப் ரலியல்லாஹு தஆலா
அவருக்கு ஒரு தடவை கண்வலி, 3 நாளாக இருந்து இப்போதான் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு. அவருக்கு கண்வலி வந்திருக்கு. கண்வலியோட ரசூலுல்லாஹ்ட்ட வந்திருக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து உட்கார்ந்தாரு. அவருக்கும் பேரிச்சம்பழம் கொடுத்தாங்க. அவரும் சாப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், தக்குலு தம்ரன் வபிக்க ரமது, என்னையா கண்வலி கண்வலிங்கிற, பேரிச்சம்பழத்தை விட்டு அடிக்கிற பொம்பாட்டில் நல்லா சாப்பிட்ற, கண்வலி கண்வலின்னு சொல்லி பேரிச்சம்பழம் சாப்பிடும் போதெல்லாம் கண்வலிங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அந்த சுஹைப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், இன்னி அம்லகு மின் நாஹியத்தின் உஹ்ரா, யா ரசூலல்லாஹ் எந்த பக்கம் கண்வலி இல்லையோ அந்த பக்கமாக தான் நான் சாப்பிட்றேன். எந்த பக்கம் கண்வலி இல்லையோ அந்த பக்கமாக தான் நான் அது வலிக்காது, பிரச்சனை இல்லை. கண்வலி இருக்கிற பக்கம் சாப்பிட்டா தான் வலிக்கும், இது வேற சைடு அப்படின்னு சுஹைப் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல தான் தன்னுடைய கடவாப்பால் தெரிகிற அளவுக்கு சிரிப்பாங்க. அவருடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாப்பால் தெரிகிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒருத்தர் இருந்தார், நுஐமான் அப்படின்னு ஒரு சஹாபி. நம்ம விகடகவியும் போம்ல, எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிச்சுட்டு சந்தோஷப்படுத்திட்டு ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. அவங்க நம்ம 4 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், 5வது ஆள் அவர் வந்துட்டா அந்த இடமே களைகட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப கவலையில இருப்போம், ரொம்ப ஃபீலிங்ல இருப்போம். ஆனா அவர் வந்தாருன்னா அந்த கவலைலாம் எங்க போகுதுன்னே தெரியாது, அந்த இடத்தையே அப்படியே சந்தோஷமா மாத்திடுவார். அது யாருடைய மனசையும் காயப்படுத்தி செய்யறதல்ல, சந்தோஷப்படுத்துறதுக்காக செய்யறது. நுஐமான் என்கிற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வந்தாலும் அவர் பேசினாலே ரசூலுல்லாஹ் சிரிச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு விகடகவியான ஒரு மனிதர் நுஐமான் ரலியல்லாஹு தஆலா. அவர் என்ன செஞ்சார், ஒரு தடவை ஒரு பொருள், அது சாதா பொருள் அப்படின்னு தான் வருது, என்னன்னு வரல, ஏதோ ஒரு பொருள், அதை வாங்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இது என்னுடைய கிஃப்ட், நீங்க வச்சுக்கிங்க, இது மாதிரி வேற யாரும் செய்யக்கூடாது, சரியா? நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கே செஞ்சிருக்காங்க, அதனால உங்களுக்கும் செஞ்சோன்னு சொல்லிடக்கூடாது, முதல்ல சொல்லிடுறேன். ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து இது என்னுடைய கிஃப்ட், நீங்க வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கொடுக்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா ஜஸாக்கல்லாஹ் சொல்லி வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொருத்தரை கூட்டு வந்து, இந்தாங்க அந்த பொருள் இவருக்குள்ளது தான், எவ்வளோன்னு கேட்டு ரேட்டை கொடுத்துருங்க அப்படின்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்பதான் கிஃப்ட்னு சொன்ன, நீ தானே கொண்டு வந்து கிஃப்ட்னு தானே தந்த, இப்போ என்ன காசு கொடுக்க சொல்ற? அதை பார்த்தேன், உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால வாங்கிட்டு வந்தேன். வாங்கி தர்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால யார் விற்பனை யாரனோ அவனை கூட்டு வந்துட்டேன், காசை கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கிங்க. நுஐமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பெல்லாம் ரொம்ப சேடா இருக்கிறாங்களோ, ரொம்ப கவலையா இருக்கிறாங்களோ, அப்ப சஹாபிகள் இந்த நுஐமானை தேடுவாங்களாம். இந்த ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவலையோட இருக்கிறாங்களே, நுஐமானை கூட்டுவாங்க, அவர் வந்தா ரசூலுல்லாஹ் ஜாலியா ஆயிடுவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர் செய்யற அந்த செயல் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கேன். இப்போ கொடுத்த அந்த பொருளை வேணான்னு திருப்பி கொடுக்கல, போயா நீ கிஃப்ட்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காசு கொடுக்க சொல்ற, அப்படி கொடுக்கல. ஸல்லல்லாஹு சிரிச்சுக்கிட்டே எவ்வளோன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்ப அவருடைய செயலை ஸல்லல்லாஹு அங்கீகரிக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான எவ்வளோ நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்திருக்கு. ரசூலுல்லாஹ் அப்படி இருந்திருக்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் என்னதான் ஈருலக சர்தாராக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நபிமார்கள்லேயே சிறந்த நபியாக இருந்தாலும் உம்மன மூஞ்சியாலாம் இருக்கல. எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருந்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் நரகம் நரகம்னே அப்படிலாம் இருக்கல. எவ்வளோ சந்தோஷமா சஹாபாக்களோடு இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம், அந்த நிகழ்வுகள் அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துற மாதிரியோ, அடுத்தவங்களை குத்தி காட்டுற மாதிரியோ இருக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இந்த கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, இதே மாதிரிதான். நாம ஒரு 5 பேர் இருப்போம், அந்த 5 பேருக்குள்ள எவ்வளோ பேசுவோம் கொள்ளுவோம், ஆனா நமக்குள்ள எந்த கவலையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. நாம அப்படித்தான், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா சம்பந்தமே இல்லாத இன்னொரு நபரை நமக்குள்ள பேசுற மாதிரியே பேசும்போது அவர் அதை நம்ம எப்படி சாதாரணமா எடுத்துக்கிட்டோமோ அது மாதிரி எடுத்துக்க மாட்டார். அவருக்கு அது மனசுக்கு வலிக்கும், அவருக்கு அது கஷ்டமா இருக்கும்.
அப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா அது மாதிரி ஆளுங்கள்ட்ட அது மாதிரி பேசக்கூடாது. அடுத்தவர்களுடைய மனசு, அதனால கேலியாக சந்தோஷமாக இருப்பது தப்பல்ல. ஆனா அந்த கேலியும் கிண்டலும் அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்துற அளவுக்கு இருப்பது தப்புன்னு மட்டுமல்ல, ஹராமானது, மோசமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு சில இடங்கள்ல இப்படி யார் ஒரு இடத்துல சொல்றான், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், நரகவாதிகளை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பாங்களாம், உங்களை நரகத்துக்கு கொண்டு வந்தது எது, ஏன் நீங்க நரகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்ப நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்க தொழாம இருந்தோம், வலம் நக்கு நுத்தகிமுல் மிஸ்கீன், நாங்க ஏழைகளுக்கு சாப்பாடுலாம் நாங்க கொடுக்கல, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் வீண் விளையாட்டு கேலி கிண்டல் செய்பவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீண் விளையாட்டோடு கேலி செய்வதோடு நாங்கள் இருந்தோம், அதுதான் எங்களை நரகத்துக்கு கொண்டு வந்தது என்று நரகவாசிகள் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 74வது சூறால 45வது ஆயத்தா சொல்றான். இப்போ அடுத்தவர்களை காயப்படுத்துற மாதிரி உண்டான கிண்டல்களும் கேலிகளும் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. சமீபத்துல கூட ஒரு நிகழ்வு நம்ம பார்த்தோம். அதுவும் ஒரு வகையான கேலிதான். கேரளால திருவனந்தபுரத்துல கோழிக்கோட்ல தீபக் என்கிற ஒரு ஆளு, நம்ம முஸ்லீம் பெண்மல ஷம்ஜித்தா என்கிற ஒரு பெண்ணு பஸ்ல போகும்போது அவன் தன்னை இடிச்சான், அவன் தான் மேல உரசனாங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட, பாவம் அவன் நல்ல மனுஷன் தூக்கு போட்டு செத்தே போயிட்டான் தீபக். அப்ப ஒரு சின்ன விஷயம் தானே இது, இதுக்கெல்லாமா சாவான்னு கேட்கக்கூடாது. சில பேரை சில வார்த்தைகள், சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொல்லும் சொல்லுவாங்க. சில வார்த்தையெல்லாம் சில பேர் பேசுனாங்கன்னா நமக்கு மூத்தா போற வரைக்கும் வலிக்கும். சிலருடைய வார்த்தைகள் அவங்க சாதாரணமா நினைச்சிட்டு பேசுவாங்க நம்மள்கிட்ட, ஆனா அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது கூட நமக்கு வலிக்காது, அப்படியே சிரிச்சுட்டு கடந்து போயிடுவோம். ஆனா எப்பெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம நினைச்சு பார்க்கிறோமோ அப்பெல்லாம் மனசுல குத்தும். என்னை பார்த்து அந்தாலும் இப்படி சொல்லிட்டாரு, என்னை பார்த்து அவர் இப்படி செஞ்சுட்டாருன்னு. இதுதான் மோசமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிறருடைய கேலி கிண்டலில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. நாம் பிறரை கேலி செய்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.